வெல்கம் டு ஜோசி கிச்சன். நம்ம இன்னைக்கு நல்ல மொறுன்னு கார சட்னி முட்டை தோசை எப்படி செய்யலாம்னு பத்தி பார்க்கலாம். கல்ல சூடானு தோசை ஃபர்ஸ்ட் ஊற்றிடுவோம். இப்ப கார சட்னி நல்லா தோசையில நல்லா நிறைய வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா பரப்பி விடுங்க தோசை ஃபுல்லா. இப்ப முட்டையை உடச்சு ஊத்திக்கலாம். உடச்சு ஊத்தி நல்லா பரத்தி விட்டுருங்க தோசை ஃபுல்லா. இப்ப அப்படியே நல்லா சுத்தி எண்ணெய் விட்டுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இந்த சைடு நல்லா நம்ம திருப்பி விட்டுறலாம் தோசைய. நல்லா தோசை வேகட்டும். இப்ப நம்ம சைடுல கூட இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டோம்னா நல்லா வெந்துக்கும். முட்டை வேணுங்கிறவங்க முட்டை ஊத்திக்கலாம். இல்ல முட்டை வேணாம், காரம் தோசை மட்டும் போதுங்கிறவங்க நம்ம கார தோசை மட்டும் ஊத்திக்கலாம். இப்ப நம்ம தோசையை திருப்பிடலாம். சுவையான நம்மளோட முட்டை தோசை ரெடி. பாருங்க எப்படி சூப்பரா வெந்திருக்குன்னு. நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.